السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: من كان يرجو لقاء الله فإن أجل الله لآت وهو السميع العليم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يتمنى أحدكم الموت ولا يدع به من قبل أن يأتي. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வில் எல்லா நிலையிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் தன்னால் இயன்ற எல்லா விதமான முன்னேற்றங்களையும் அந்த முன்னேற்றங்களை காண்பதற்குண்டான பல்வேறு விதமான சாதனங்களை, அறிவியல் கண்டுபிடிப்புகளை எல்லாம் உருவாக்கி தன்னால் முடியாத எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இந்த உலகம் எட்டிவிட்டாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வப்போது சில செயல்பாடுகளின் மூலமாக, சில காரியங்களின் மூலமாக, மனிதா நீ எவ்வளவுதான் உயரத்தை கொண்டாலும், நீ எவ்வளவுதான் உனது ஆற்றல்களை வளர்த்து கொண்டாலும், சில காரியங்கள் என்னை நீ உன்னால் செயல்படுத்த முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரூபிக்கக்கூடிய சில காரியங்களை, சில விஷயங்களை அல்லாஹ் அவ்வப்போது உலகில் காட்டிக் கொண்டே இருக்கின்றான். இந்த விஞ்ஞானமும் இந்த அறிவியல் உலகமும் எவ்வளவு தூரங்கள் நாங்கள் முன்னேறியிருக்கிறோம், எங்களால் முடியாதது எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டாலும் கூட ஒட்டுமொத்த அறிவியல் உலகமும் தோற்றிவிடக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது கண்டிப்பாக மரணத்தின் நேரம். ஒரு மனிதனுடைய மரணம் எப்பேற்பட்ட செல்வந்தனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பதவிக்கு சொந்தக்காரராக இருக்கட்டும், தன்னை ஒவ்வொரு வினாடிகளும் கண்காணிப்பதற்கு உலகத்தினுடைய தலை சிறந்த மருத்துவர்களை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும். ஆனால் மரணம் என்பது அர்ப்பணைகளையும் முறியடித்து விடக்கூடிய, மனிதனுடைய சவால்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடக்கூடிய ஒரு தருணம் என்பது கண்டிப்பாக மரணம் உலகம் ஒப்புக்கொள்ளக்கூடிய உண்மை. கண்டிப்பாக மரணத்தை ஜெயித்துவிடக்கூடிய, மரணத்தை வென்றுவிடக்கூடிய எந்த ஒரு மருத்துவமும் இந்த ஒரு விஞ்ஞானமும் உலகத்தில் யாராலும் ஒருபோது கண்டுபிடிக்கப்பட முடியாது என்பதுதான் காலங்கள் நமக்கு அவ்வப்போது கொண்டு வரக்கூடிய யதார்த்தமான நிகழ்வுகள். இஸ்லாம் இந்த மரணத்தை குறித்து அல்லாஹ்வின் மீதும் அவனது தூதர்களின் நம்பிக்கை கொண்ட இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வரக்கூடிய முதன்மை செய்தி என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை மரணத்தின் சிந்தனைகள் வேண்டும், மறுமையின் சிந்தனைகள் வேண்டும். அது தவறு கிடையாது, வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அதே வேளையில் மரணத்தை குறித்து
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு இப்படி சொல்லித் தருவார்கள். லா யதமன்னா அஹதுகுமுல் மௌத், உங்களில் யாரும் மரணத்தை விரும்பாதீர்கள், நீட்டிக்காதீர்கள். வலா யதஉ பிஹி மின் கப்ரி அன் யஅதியஹு, அந்த மரணம் இயற்கையாகவே இயல்பாகவே உங்களிடத்தில் வருவதற்கு முன்பாக நீங்களாகவே அவசரப்பட்ட அந்த மரணத்தை தேடிக்கொள்ளாதீர்கள், அந்த மரணத்தை ஆசைப்படாதீர்கள். இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒன்று. பொதுவா உலகத்தில் யாரா இருக்கட்டும் கண்டிப்பாக வாழ வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புவோம். எப்ப மனித வாழ்க்கையை வெறுக்கலாம், வாழ்க்கையின் மீது விரக்தி ஒரு மனிதனுக்கு எப்ப வரும்? வாழ்க்கையில் தோற்று வருகின்ற பொழுது, அது பொருளாதாரத்தின் ரீதியாகவோ குடும்பத்தின் ரீதியாகவோ வியாபாரத்தின் ரீதியாகவோ எந்த ஒரு மன உழைக்கிற காரணங்கள் எப்படியும் இருக்கிறார். அதுவரை சந்தோஷமாக இருந்த அவனது வாழ்க்கை திடீரென நிர்கதியாக நிர்மூலமாக மாறுகின்ற பொழுது மனிதன் உடனடியாக இருக்கக்கூடிய முடிவு மரணம் என்பது. எனவேதான் இஸ்லாம் சொல்லித் தருவது, மரணத்தை நீங்களா ஆசைப்படாதீங்க, நீங்களா கேட்காதீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி இயற்கையாக அல்லாஹ் நம்மை படைத்தானோ அதுபோல் நாம் இறப்பதற்கு ஒரு காலத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த மரணத்தை நீங்களா தேடிக்காதீங்க. இஸ்லாம் தெரிஞ்சு மார்க்கத்தை பொறுத்தவரை, சரியத்தை பொறுத்தவரை மரணம் கண்டிப்பாக நாம் தேடிச் செல்லக்கூடிய ஒன்றல்ல, அது அல்லாஹ் விதித்த ஒன்று. அது நம்மை தேடுவது. இன்னைக்கு உலகத்துல அதில் குறிப்பாக மார்க்கத்தில் தற்கொலை என்பது இவ்வளவு தூரங்கள் தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலும் கூட எத்தனையோ இஸ்லாமிய சொந்தங்கள் தனது வாழ்க்கையுடைய சிறு சிறு தோழர்களுக்காக இன்னைக்கு தற்கொலையில் மரணத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. இஸ்லாம் அனுமதித்திருக்கும் என்று சொன்னால் பெருமானாருடைய காலகட்டம் பொதுவாக மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய அமல்களில் ஒன்று, ஒரு நோயாளியாக இருந்தால் அவரை சந்திக்க செல்ல வேண்டும். மார்க்கம் நமக்கு சுன்னத்தான அமலாக காட்டித்தது. அந்த அடிப்படையில் கப்பாப் ரலியல்லாஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த சஹாபியை சந்திப்பதற்காக ஏனைய சஹாபாக்கள் மற்ற சஹாபாக்கள் சந்திப்பதற்காக அவங்க வீட்டுக்கு போறார். அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னா கப்பாப் ரலியல்லாஹு பாக்குறாங்க எப்படிப்பட்ட கோலத்துல. பொதுவாக அன்றைய ஐயாமல் ஜாஹிலியாவில் ஒரு பழக்கம் இருந்தது. தீராத வயிற்று வலி இருப்பவர்களுக்கு அன்றைக்குள்ளான வயிற்று வலி சொன்னா உடம்புல சூடு போட்டுக்குவாங்க, குறிப்பாக வயிற்றுல சூடு போட்டுக்குவாங்க. இது அன்றைய காலத்து ஐயாமல் ஜாஹிலியா காலத்து ஒரு மருத்துவ குறிப்பு. கப்பாப் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களை காணச்ச சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அவங்க வயிற்றுல 7 இடத்துல சூடு போட்ட தழும்பு இருக்கு. அவர்கள் வயிற்றில் 7 இடங்களில் சூடு போட்டதற்குண்டான தழும்பு இருக்கு. அவ்வளவு தூரங்கள் வயிற்று வழி அனுபவித்திருக்கிறான். உடல்நலம் உடல்நலம் விசாரிக்க இந்த சஹாபாக்கள் உடல்நலத்தை விசாரித்து விட்டு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப கப்பாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, லவ்மா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹானா அன் நதுஉ பில் மௌத்தி லதஅவுது பிஹி. ஐயாமல் ஜாஹிலியாவில் இது போன்ற பழக்கவழக்கங்கள் இருந்தது. நபிகள் பெருமானார் வந்து நான் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் அனுபவிக்கக்கூடிய இந்த சோதனையை பார்த்து நான் அல்லாஹ் கிட்ட மூத்த நானே கேட்டது. அல்லாஹ் கிட்ட மூத்த போய் நானே கேட்டது. காரணம் அவ்வளவு தூரங்கள் நான் சிரமங்களை வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ஏனைய சஹாபாக்களை சொல்லித் தருவதாக நம்ம ஹதீஸில் சொல்லித் தரலாம். இதுபோன்ற ஹதீஸ்கள் இந்த உம்மத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதன் சோதனைகளின் பொழுது மரணத்தை தேடக்கூடிய ஒரு முடிவு என்பது அறிவாளித்தனமான ஒரு சிந்தனைக்குரியவனுடைய ஒரு செயலாக ஒருபோதும் இருக்க முடியாது. எனவே நபிகள் பெருமானார் சொன்னாங்க, வாழ்க்கையில் சிறு துவண்டு விடுகின்ற பொழுது
சில விதமான தோல்விகளை சந்திக்கின்ற பொழுது நீங்க மௌத்த அல்லாஹ்வை கேட்காதீங்க. காரணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத்தை உங்களுக்கென அவன் நியமித்து விட்டான். அது வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வரும். நீங்க அந்த மௌத்தை நீங்க ஆசைப்படாதீங்க, கேட்காதீங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கிறார். ஆனால் அதே வேளையில் ஒரு மனிதர், ஒரு இஸ்லாமியர் தனது மௌத், தனது மரணம் எப்படி நிகழ வேண்டும் என்று ஆசைப்படலாம். நாம் அல்லாஹ்கிட்ட யாராவது மௌத்தா என்னால் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியல, ரொம்ப சிரமப்படுற அப்படி கேட்கக்கூடாது. ஆனால் ஒரு மனிதர் தனக்கு எப்படிப்பட்ட மரணம் நிகழ வேண்டும், அல்லாஹ்வினால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை என் மரணம் நிகழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ் கிடைக்கிறார். யா அல்லாஹ், கண்டிப்பாக மௌத் என்பதற்கு வந்தே அந்த மௌத்தை, அந்த மரணத்தை எனக்கு நலவாக ஆக்கிக்கும். நான் நல்லாமல் புரியக்கூடிய நேரங்களில், நான் நல்லதை செய்யக்கூடிய நேரங்களில் எனக்கு அந்த மரணத்தை கூடிய அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். இது மார்க்க அனுமதி. ஒரு பூமி எப்படிப்பட்ட நேரங்களில் மரணத்தை விரும்பலாம், இமாம் நமக்கு சில நிபந்தனைகளோடு சொல்லி தருவாங்க. அது முதல் இடம் ஷஹாதத்தை விரும்பலாம். ஷஹாதத் தியாகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி தருவார்கள். மன் ஜஅலல்லாஹு ஷஹாதத பிசுதுகி பலகஹு அல்லாஹு மனாசில ஷுஹதா வ இன் மாத அலா ஃபிராஷி. ரசூலுல்லாஹ் சொல்லி தருவாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் உண்மையான எண்ணத்தோடு ஷஹாதத்தை கேட்கிறார். யா அல்லாஹ், என் மரணம் ஒரு ஷஹீதாகத்தான், ஒரு சுஹதாவாகத்தான் என் மரணம் நிகழ வேண்டும் என்று அவர் உண்மையான எண்ணத்தோடு கேட்கிறார். சொல்லிக்கிறாங்க, அல்லாஹ் அவருக்கு எப்படி சுகதாவுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பான். ஒரு மாற்ற அழாகிறாகி அவர் தனது பாயில், தனது படுக்கையில், தனது விரிப்பில் மரணித்தாலும் அவருக்கு சுகதாவுடைய அந்தஸ்தை எப்படி கொடுக்கணும் அல்லாஹ் செலுத்துவார் சொல்லி தர்றான். ஒரு பூமி ஆசைப்படக்கூடிய மரணங்களில் முதல் மரணம் இறைவா எனக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடு. அப்படிப்பட்ட மரணத்தை கொடு. ஒரு பூமி ஆசைப்படலாம், அதில் தவறே கிடையாது. எந்த அளவுக்கு சொன்னா நபிகள் பெருமான் ஆசைப்படுகிறார். எந்த அளவுக்கு சொன்னா நபிகள் பெருமான் ஆசைப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறாங்க, லவ்லா அன் அஸ்லுக்க அலா உம்மதி மா கஅத்து கல்ப தரியதி. நபிகள் பெருமானை வாழ்க்கை நாம் பார்த்திருப்போம். நபிகள் பெருமானால் நேரடியாக கலந்து கொண்ட போர் என்பது ஒரு வேலைக்கு வகை போரலாம். நபிகள் பெருமானால் மதீனாவில் அமர்ந்து கொண்டு படைகளை அனுப்பியது. ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருப்பாங்க, நான் படைகளை அனுப்புவது போல் நிறைய போர் நடந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாற்றத்திற்காக எல்லா போரிலும் கலந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஆசைதான். ஆனா ஏன் நான் எல்லா போரையும் கலந்து கொள்ள முடியுமா? நான் எல்லா போரிலும் கலந்து கொண்டால் என் உம்மத்து நினைத்துக் கொள்ளும் போர் என்பது தருவு என்று கூட நினைத்துக் கொள்ளலாம். எவ்வளோ அந்த துப்பாடா உம்மத்தி, என் உம்மத்திற்கு மட்டும் சிரமம் வந்துவிடும் இல்லை என்று சொன்னால் எல்லா போரும் போனாலும் சொன்னா அது பரவா நினைச்சு சாப்பாடு இறங்கிடுவாங்க. இந்த உம்மத்து கணக்கு வந்துடும். உம்மத்திற்கு சிரமம் வந்துவிடும் நான் கருதுங்கள் சொன்னா கண்டிப்பாக நான் சஹாபாக்களை அனுப்பிவிட்டு சில போதை நான் தவிர்த்திருக்க மாட்டேன். செல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கும் ஆசை இருக்கு, எனக்கும் ஆசை இருக்கு. என்ன ஆசை தெரியுமா? வலவதித்து அன்னி அப்பட்டுதலின் சபையும் இல்லா, நான் ஒரு போரில் கலந்து கொண்டு அந்த போர் நான் கொல்லப்பட வேண்டும். சும்மா அகையா பின்பு அம்மா எனக்கு உயிரை தரணும். சும்மா அப்பத்து பின்பு நான் போரிட்டு நான் அந்த போரை செய்தான். சும்மா அகையா பின்பு எனக்கு அல்லா உயிரை தரணும். சும்மா அப்பத்து பின்பு நான் போரில் கலந்து கொல்லப்பட வேண்டும். இப்படியெல்லாம் எனக்கும் ஆசை இருக்கு. அது விருப்பமான சொல்ல வருவது சுகதாவுடைய அந்தஸ்து, ஷஹீதுடைய அந்தஸ்து. அப்படிப்பட்ட மரணம் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படலாம், அதில் தவறு கிடையாது. காரணம், மரணம் என்பது எல்லோருக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்பொழுதும் நடக்கக்கூடிய தீர்மானமான ஒன்று. அந்த மரணம் நல்ல மரணமாக, குறிப்பாக ஒரு ஷஹீதுடைய மரணமாக அமையப்பட வேண்டும் என்று ஆசைப்படலாம், அதில் தவறு கிடையாது. நபிகள் பெருமானார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்முறையாக உம்மத்திற்கு சொல்லித் தர்றாங்க. எனவேதான் நபிகள் பெருமானார் காலகட்டத்தில் போருக்கு சஹாபாக்கள் கிளம்புவாங்க. கிளம்பக்கூடிய சஹாபாக்கள் நிறைய சஹாபாக்கள் வரலாறு நான் பார்த்திருக்கலாம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து துஆ வாங்கிட்டு போவாங்க. என்ன துஆ கேட்பாங்க? நபியே நாயகமே, எனக்கு ஷஹாதத் கிடைக்க நீங்க துஆ செய்யுங்க. நான் போருக்கு போறேன், எனக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் நீங்க துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ். துஆவை வேண்டிக் கொண்டு போவார்கள் நிறைய சஹாபாக்கள் வரலாறு நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக கந்தக்குடைய போர் முடிந்துவிட்டது. கந்தக்குடைய போர்ல சாதுகள் மாதவதியெல்லாம் கடுமையான காயப்படுறாங்க. கடுமையான காயப்படுறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, போர் முடிந்த பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தனது தந்தைக்கு அருகாமையில் தனிப்பட்ட ஒரு கூடாரத்தோட டெண்டை போட்டு சாதுகள் மாதவதியல்லாத நபிகள் பெருமானார் மேற்பார்வையில் ஒரு மருத்துவத்தை கண்காணித்துக் கொண்டிருந்தது. அந்த அளவு கடுமையான காயம். காயத்தின் வழியினால் இவர்கள் அலறுவது மஸ்ஜிதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கு அவ்வளவு தூரங்கள் வீரியமான ஒரு காயம். அப்படிப்பட்ட காயத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சாதுகள் மாதவதியல்லாஹ் அந்த சென்றிற்குள் அமர்ந்து கொண்டு கூடாரத்திற்கு அமர்ந்து கொண்டு அல்லாஹ் துஆ கேட்கிறான். புகாரியுடைய ஹதீஸ். என்ன துஆ கேட்டாங்க? அல்லாஹும்ம இறைவா, இன்னக தஅலமு அன்னஹு லைஸ அஹதுன் அஹப்ப இலைய அன் உஜாஹிதஹும் ஃபீக மின் கௌமி கல்லபு ருசுலக வாஜர. யா அல்லாஹ், உன் நபியை குறிப்பிடுத்திய, உன் நபியை காயப்படுத்திய ஒரு சமுதாயத்திற்கு எதிராக போரிடுவதற்கு என்னை விட அதிகமாக ஆசைப்பட்டவர்கள் வேறு யாரும் கிடையாது. அது உனக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ்வின் தூதரை பொய்ப்படுத்திய, அல்லாஹ்வின் தூதரை காயப்படுத்திய ஒரு சமுதாயத்திற்கு எதிராக போரிட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் என்னை விட அதிக ஆசைப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. அது உனக்கு தெரியும். சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹும்ம இறைவா, நான் நினைத்ததை போன்று எங்களுக்கும் எதிராக போர் மூண்டது. இறைவா, போர் இன்னும் மீதம் இருக்கும் என்று சொன்னார். கந்தக்குடைய போர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, உன் பார்வையில் போர் இன்னும் மீதம் இருக்கும் என்று சொன்னால் அவர்களோடு போரிடுவதற்குண்டான சக்தியை எனக்கு தான். திரும்ப கேட்டாங்க, அப்படி இல்ல இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அந்த போரில் ஷஹீதானவரை பற்றிய இறைவா இன்னும் சேர்த்து. காரணம், போருக்கு போரே ஷஹீதானவன். போர் முடிந்து காயப்பட்டு மிக சிரமப்பட்ட யாரெல்லாம் நீங்க இருக்கிற. எனவே போரின் தொடர்ச்சி இருக்கும் என்று சொன்னால் என்னை பாக்கியாக உயிரோடு இருக்கவை. போர் முடிந்துவிட்டது என்று சொன்னால் என்னையும் அந்த போரின் சுகதாக்களில் என்னையும் சேர்த்து என்று கேட்டார்கள். ஹதீஸ்களை யாரும் சொல்லித் தருவாங்க. அன்றைய இரவு சாதுகள் மாதவதியல்லாஹ் வஃபாத்தாயிட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, அவருடைய உடம்பில் இருந்து அந்த காயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் மஸ்ஜிதோடு வழிந்தோடியும். திரும்ப சொன்னவங்க கேட்டாங்க, யாருடைய இரத்தம் தான்? அவ்வளவு தூரம் இந்த சஹாபாக்கள் ஷஹாதத்தை, சுஹதாவுடைய அங்கத்தை சஹாபாக்கள் விரும்பினார்கள். நாம் நிறைய வரலாறு நம்மால பார்க்கணும். மாற்றம் சொல்லிவிடும். ஒரு மூமின் மரணத்தை ஒருபோதும் நேரடியாக கேட்கக்கூடாது. ஆனால் தனது மரணம் எப்படி நிகழ வேண்டும், தனது மரணம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான ரீதியில் எப்படி அமைய பெற வேண்டும், இது அல்லாஹ் நாம கேட்கலாம். அது தவறு கிடையாது. இமாம்கள் ஒரு மனிதர் மரணத்தை விரும்புவதற்கு இரண்டாவது காரணத்தை சொல்லுவாங்க. இரண்டாவது காரணம், ஒரு மனிதர் இறைவனை அதிகம் சந்திக்க ஆசைப்படுறார். உலகத்தில் அவருக்கு எந்த பிரியமும் இல்லை, எந்த நாட்டமும் இல்லை. அல்லாஹ் சந்தித்து ஆகணும் என்கின்ற தீராத ஆசையில் இருக்கிறார். யா அல்லாஹ், உங்களுடைய சந்திப்பை விரைவுபடுத்திட்டா கேட்கலாம், தவற. உலகத்தில் அவர் எந்த பிரியமும் அவருக்கு இல்லை.
இறைவா உனது சந்திப்பை எனக்கு விரைவுபடுத்திட்டா கேட்கிறான். நிறைய சஹாபாக்கள் கேட்டுக்கிறாங்க. குறிப்பாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அஹம்முல் மௌத்தி இஷ்தியாகல் இலா ரப்பி சொன்னாங்க. நான் மௌத் அதிகமாக விரும்புற காரணம் தெரியுமா? அது என்னுடைய இறைவனை கருத்து. இரண்டாவது காரணம் இறைவனை சந்திப்பதற்காக நான் மௌத்தை நேசிக்கிறேன். மூன்றாவது காரணம் இன்னொரு சொல்லி தருவாங்க. ஒரு இஸ்லாமியர் தனது மரணத்தை விரும்பலாம், அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். எப்படி தெரியுமா? எதற்காக தெரியுமா? யா அல்லாஹ், என்னால் இந்த உலகத்தின் சிறப்பத்தில் ஷரியத்தை பின்பற்றி வாழ முடியவில்லை. எனவே இறைவா என் ஈமானை பாதுகாப்பதற்காக நீ மௌத்து கொடுக்க. உலகத்துல சிறப்பு நிறைஞ்சிருக்கு. ஒரு ஈமான்தாரியா நம்மால் வாழ முடியல. இறைவா என் ஈமானை பாதுகாப்பதற்காக எனக்கு மௌத்து கொடு கேட்கிறான். தவறல்ல. மூன்றாவது காரணம் சொல்லி தருவாங்க. அந்த வகையில் நான்காவது ஒரு காரணம் மார்க்கம் அனுமதிக்கும். புனிதமான இடங்கள் எனக்கு மரணத்தை தாரம். புனிதம் நிறைந்த இடங்கள் எனக்கு மரணத்தை தான். கடந்த வாரம் ஹஜ்ஜுக்கு சென்ற எத்தனையோ ஹாஜிகள் கிட்டத்தட்ட 1000 நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகளுடைய மூத்து என்பது சமூக வலைதளங்கள் முழுக்க இது இன்னைக்கு பரப்பப்படுது. சமூக வலைதளங்கள் முழுக்க பரப்பப்படுது. எந்த கோணத்தில் தெரியுமா? ஹாஜிகள் எல்லாம் கடும் உட்பாதையினால் மரணம். சவுதி அரசாங்கத்தினுடைய இயலாமையா என்கிற ரீதி மற்றொரு ரீதியில் பரப்பப்படுது. அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை போது இது அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டு ஒரு முன்வத்தை போது பரப்புறாங்க. தவறு, நிச்சயம் தவறு. ஒரு மூமின் தனது மரணம் எப்படி அமையப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட பாக்கியமான மரணம் அது. நிறைய சஹாபாக்கள் அப்படியே துஆ செய்திருக்கிறாங்க. அல்லாஹும் மர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, இறைவா உனது வழியில் எனக்கு மரணத்தை தா, உனது பாதையில் எனக்கு மரணத்தை தா. மறுகணம் இப்படி கேட்டார்கள். வஜ்அல் மௌத்தி ஃபீ பரதி ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா உனது ரசூலின் பூமியில் எனக்கு மரணத்தை தா. யா அல்லாஹ், என் மரணம் ஷஹாதத்தாகவும் இருக்க வேண்டும். அதே வேளையில் என் மரணம் புதிய பூமியாகிய ஒரு நபியின் பூமியில் எனக்கு வேண்டும். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட மரணத்தை தான் கேட்டுக்கிறாங்க. நபிகள் பெருமானார் சொல்லி தருவாங்க. மன் இஸ்ததாஅ அன் யமூத பில் மதீனதி, உங்களில் யாருக்கு மதீனாவில் இறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமோ யமுத்துபிகா, அந்த மரணமாகுங்கள். யாருக்கு மதீனாவில் இறப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குமோ அந்த மரணியுங்கள். அங்கு யார் மரணிக்கின்றாரோ அவருக்கு நான் அருகில் ஷஃபாஅத்தை நபிகள் பெருமானார் சொல்லி தர்றாங்க. யார் புனிதம் நிறைந்த மக்காவுடைய ஊரில் மரணிக்கின்றாரோ நாளை கியாம நாளையில் அவர் அச்சமற்றவராக பாதுகாப்பு பெற்றவராக அவர் அல்லாஹ் தந்ததை எழுப்பப்படுவார். சொல்லி தரலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கண்டிப்பாக ஒரு மூமினை பொறுத்தவரை மரணம் வாழ்க்கையின் எந்த நிமிடங்களிலும், வாழ்க்கையின் எந்த வினாடிகளிலும் கண்டிப்பாக நம்மை சம்பவித்தே தீரும். மறுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணமாக, அந்த மரணம் அல்லாஹ் விரும்பக்கூடிய மரணமாக அமையம் பெற வேண்டும் என்று நாம் ஆசைக்கலாம், ஆசைப்படலாம், துஆ செய்யலாம். அப்படி துஆ செய்வதற்கு தகுதியான இடங்களால் இமாம்கள் சொல்லிக் கொள்வாங்க. புனிதம் நிறைந்த பூமிகளுடைய மரணம் நிகழ்ந்தது அல்லாஹ் விரும்பக்கூடிய மரணம், அல்லாஹ் நீதிக்கக்கூடிய மரணம். இன்னைக்கு பாசிசவாதிகள் நாம் பரப்பக்கூடிய இறுதி வீடியோவை அவர்களுடைய தளங்கள்ல பரப்புறாங்க. திருத்தலுக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்க. எனவே அவர்கள் எண்ணங்கள் அப்ப இருந்துவிட்டு போவோம். இஸ்லாமியர்களாக நம்மை பொறுத்தவரை அது கண்டிப்பாக கைசேதம் அல்ல, ஒருபோதும் கைசேதம் அல்ல. அல்லாஹ் சொல்வான் அல்லவா, இன்றைய முஜாஹிதீன்களை போராளிகளை மார்க்க போராளிகளை பார்த்து காசுகள் ஏறம் செய்வார்களாம்.
இஸ்லாத்துக்காக போருக்கு போனாங்க, மூத்தா போயிட்டாங்க, இழிவா பேசினாங்க. அல்லாஹ் திறக்கிறான், அல்லாஹ்வின் பாதையில் யார் மரணித்தார்களோ அவர்கள் ஒருபோதும் மூத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள். அது போன்றுதான் அல்லாஹ்வின் பாதையில் உயிர் வைத்த தியாகிகள், ஹாஜிகள், இவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள. உண்மையிலேயே கண்டிப்பாக குடும்பத்தாருக்கு இழப்பீடு தான், இழப்பு தான், அது மாற்றுப்படுத்தல்ல. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் விரும்பிய ஒரு மரணம், அவர்கள் நேசித்த ஒரு புண்ணிய முன்னணி கிடைக்கப்பட்ட ஒரு மரணம். எத்தனை நபர்களுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கப்படும்? நாம யோசிச்சு பார்ப்போம், நம்ம தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை, நமது பெற்றவங்களுக்கு முந்தையவர்கள் அவங்க ஹஜ்ஜுக்கு போற இந்த இடத்துல போனாங்க. இன்னைக்கு நவீனத்தில் கிடைச்சிருக்குது, ஒரு சில நேரங்கள் நான் போயிட்டு வந்துடுறோம். நமது முந்தைய தலைமுறைகள் ஊரிலிருந்து கிளம்புகின்ற பொழுது மோசத்துண்டான பயணத்தை அவன் கிளம்புவான். 8 மாதங்களோ 1 வருடங்களோ திரும்பி வருவோமோ வரமாட்டோமோ கண்டிப்பாக விடைபெறக்கூடிய ஹஜ்ஜாக கிளம்பி போவாங்க. அந்த ஈமான் தான் போவாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. எங்களுக்குரிய அல்லாஹ்விலே கண்டிப்பாக இது ஒரு செய்திருக்குண்டான மரணங்கள் அல்ல, பாக்கியம் வாழ்ந்த மரணங்கள். அண்ணன் பெருமானார்கள் காலகட்டம், அண்ணன் பெருமானார் செய்த ஒரே ஹஜ்ஜத்துல் வதா, அண்ணன் பெருமானார் ஹஜ்ஜுக்கு வந்து ஒரு சஹாபி அரபா பெருவெளியில் ஹஜ்ஜுடைய அமலை செய்து கொண்டிருக்கிறார். திடீரென அவருடைய வாகனத்திலிருந்து கீழே விழுந்தார். வாகனம் தெரியாமல் மிதித்தது, அங்கேயே மூத்தாயிட்டாரு. அப்துல்லா அப்பாஸ் அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, அவரை நீங்கள் தண்ணீரை கொண்டும் இறந்தைகளை கொண்டும் நீங்கள் குளிப்பாட்டுங்கள். அவர்கள் இஹ்ராமுடைய ஆடைகளை அவர் நீங்கள் கபரிடுங்கள். அவருடைய முகத்தையோ தலையை நீங்கள் மறக்காதீங்க. அவர்கள் மீது நீங்கள் நறுமணத்தை பூசாதீர்கள். சொல்லிவிட்டு சொல்வார்கள், நாளை கியாம வேளையில் இவர் எழுப்பப்படுவார் ஹாஜியாக, தல்பியா சொன்னவராக. அல்லாஹ் அக்பர் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொன்னவராக ஒரு ஹாஜியாக எழுப்பப்படுவார். அந்த வாக்கியம் இவருக்கு மட்டுமே சொந்தம். இவர்களுடைய தலையையும் முகத்தை நீங்கள் மூடாதீர்கள். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், அந்த சிறப்பான வல்லவா இவர்கள் ஹஜ்ஜுடைய திரும்பியை நிறைவேற்றுவதற்காக ஹஜ்ஜுடைய அமல்களை முடிக்க கையோடு அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு உண்டான மரணத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எங்களுக்குரிய அல்லாஹ் விளையாடுகளை யாரை சிந்தனை எப்படி இருந்து விட்டு போவோம். ஒரு முன்னாக நம்மை பொறுத்தவரை பாக்கியம் நிறைய மரணங்கள், உலகத்தினுடைய பல்வேறு மக்கள் எதிர்பார்த்த மரணங்கள் அல்லாஹ் அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் 80 நபர்கள் என்று அரசாங்கம் அறிவித்தது. அதில் நிறைய நபர்கள் ஊருக்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இங்கிருந்து சொல்லப்பட்ட பதில் என்ன தெரியுமா? உடம்பை அனுப்பாதீங்க, அங்கேயே தகவல் செஞ்சிருங்க. உடம்பை அனுப்ப வேண்டாம், அங்கேயே தகவல் செஞ்சிருங்க. காரணம், நாளை அவர் கல்வியா சொன்னவராக ஒரு ஹாஜியா அந்த புனிதமும் எழுப்பப்பட வேண்டும். இதுதான் ஒரு ஈமானாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டு இதை செய்திருப்பதற்குண்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதும் பகிரப்படுவதும் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாதவும். யோசிச்சு பார்க்கலாம், இதே 2024 ஒரு அம்மையா ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க, 63 வயசு. ஒரு அம்மையா ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க, 63 வயசு. கையில் வரும் ஒற்றை பையோடு எங்கிருந்து? எகிப்திலிருந்து மஜிதா முகமது மூசா என்ற ஒரு பெண்மணி 63 வயசு தனியா எகிப்திலிருந்து நடந்து ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுடைய அமலை முடித்து விட்டு அடுத்த ஊருக்கு திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தாக்கத்தை கொடுத்திருக்கிறான். நாம் பரப்பக்கூடிய இந்த வீடியோக்கள் மூலமாக கண்டிப்பாக அடுத்தோட ஹஜ்ஜுக்கு செல்வோடைய எண்ணங்கள் தடைபடலாம். இவ்வளவு வயதா இப்ப போகணுமா? அல்லாஹ் எண்ணங்கள் விசாரப்படுத்தட்டும். அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக எண்ணத்தில் விசாரங்கள் இருந்தால் அதற்குண்டான வழிகளை அல்லாஹ் தருவான். இந்த மரணங்கள்லாம் எங்கிட்ட நடந்துச்சு?
நாம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நமக்கு நாம் சொல்வது அதுதான். இந்த மரணங்கள் நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். இந்த ஹாஜிகளுடைய மரணங்கள் நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். அழுத்தமாக தெரிந்து கொள்வோம். ஹஜ்ஜு யாருக்கு கடமையோ, எனக்கு வயசு 40 தான், 45 தான், சரி வயசுதான் இல்ல, இன்னும் நான் ஜாதி வழக்கல்ல, பார்க்காதீங்க, ஹஜ்ஜுக்கு உண்டான வசதி கிடைக்கப்பட்டதா, தயவு கூர்ந்து உடனே கிளம்பி விடுங்க. மரணித்த ஆண்களை பெரும்பான்மையானவர்கள் வலியுறுத்தது. அல்லாஹ் என்ன சொல்றான்? மணி தத்தா இலேஹி சபீலா, ஹஜ்ஜுக்கு வருவதற்கு உனக்கு சக்தி வேணுங்கிறான். அது பொருளாதார சக்தி மட்டுமல்ல, உடல் வலிமை. ஹாஜியில் அங்கிருந்து தகவல் தர்றாங்க, கிட்டத்தட்ட இந்த ஹஜ்ஜுடைய தினங்கள் கண்டிப்பா சிரமம் இருக்கும். ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடந்துதான் ஆகணும். அதற்குண்டான வலிமை இருக்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜை நிறைவேற்றி விடுங்கள். உங்களுக்கும் பாதுகாப்பு, ஹஜ்ஜும் அல்ஹம்துலில்லாஹ் சிரமமின்றி ஈடுபடு. அப்படி இல்லாமல் காலத்தை தாக்கிவிட்டு ஜாரி இல்ல, புள்ள பிறக்கல்ல, கல்யாணம் ஆகல, இதற்கு என்ன போக இந்த எண்ணங்கள் கண்டிப்பாக முதுமையின் ஹஜ்ஜை பாழாக்கிவிடும் என்பதை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறந்த ஹாஜிகளை அல்லாஹ் அவன் முழுமையாக பொருந்திக் கொள்வானாக. மீது இருக்கக்கூடிய ஹாஜிகளை அவர்கள் தாயகத்திற்கு அந்த குடும்பத்தில் தங்கா பாதுகாப்பாளர்கள் கொண்டு தீர்ப்பானா என்று வாக்குவானாக. என் வாழ்க்கையை செய்கின்றேன். வாக்குறுதியாக மற்றும் தெரிந்தால் இறப்பின் ஆரம்பி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.